ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் கண்காட்சி போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ சூப்பராக இருந்தாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் பட்டத்தரசி அம்மன் கோவிலுக்கு எதுக்க போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சின்ன சின்ன குட்டிஸெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்களா, அப்படி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் என்னோடய பையன் வந்து காரில் போகணும்னு ஆசைப்பட்டான். அந்த காரில் போகணுங்கிறது அவன் ஆசை கிடையாது. நடுவில் சென்டரில் வந்து பீம் இருந்தாங்கல்ல, அந்த பீமை பார்க்குறதுக்காக போனான். அப்புறம் கொஞ்சம் நேரம் அதில் விளையாடிட்டு இருந்தானா, எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. இந்த கண்காட்சியில் வந்து ரொம்ப மரண பள்ளத்தாக்கு, அப்புறம் பெரிய ராட்டினம் இதெல்லாம் இருந்தது. நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த மரண பள்ளத்தில் தான் போய், அதாவது இந்த ஸ்கூட்டர்லாம் சுற்றி வருவாங்கள்ல, அந்த இதுக்கு மட்டும்தான் நான் போயிருந்தேன். மற்ற எதுக்குமே நான் போகலை. எல்லாத்துலேயுமே எனக்கு பயம். நான் போனதில்லை. ராட்டினம்லாம் என்ன சொல்கிறது, 4 பெட்டி வச்சுருக்க அந்த ராட்டினத்தில் போகவே அவ்வளோ பயம் இருக்கும். இவ்வளோ பெரிய ராட்டினம் பார்க்கவே பயம் எனக்கு. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் இதுதான் அந்த மரண பள்ளத்தாக்கு. நான் இதில் போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. சரி போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படியோ போகலான்னு ஒரு ஆசைப்பட்டு போயாச்சு. தன்வின் அந்த வாத்து மாதிரி இருக்குல்ல, அதில் போயிட்டுருந்தான். நிறைய இருந்தது. கப்பல், அப்புறம் அந்த லூட்டஸ் மாதிரி ஒரு பூ மாதிரி வச்சு அதில் போயிட்டுருந்தாங்க. எல்லாமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இதுதான் அந்த மரண பள்ளத்தாக்கு. பார்த்தீங்களா, அந்த அண்ணன் எவ்வளோ அழகாக டூ வீலர் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? பார்க்கவே பயமாக இருந்ததுங்க எனக்கு. எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? எந்த ஒரு வேலையுமே கஷ்டம் இல்லாமல் இல்லை. எல்லா வேலையுமே கஷ்டப்பட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா வந்து டூ வீலர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு 2 அண்ணா வந்தாங்க. அதில் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்த ஒரு அண்ணா ரொம்ப சாகசம் காட்டினாங்க. கையை விட்டு ஓட்டுறது, கால் மேலே கால் போட்டு ஓட்டுறது, சூப்பராக பண்ணாங்கங்க. அவங்க பண்ணுறத பார்த்துட்டு, அவங்க அப்படிலாம் டூ வீலர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயம் கொடுத்தது. இன்னும் இப்படி இருக்காங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்டக் ஆகிட்டாலும் கீழே விழுந்துருவாங்களே, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களான்ட்டு எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்ததுங்க. ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் போய் நான் தேங்க்யூ சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சாகசம் பண்ணாங்கங்க. இதுக்கெலாம் எவ்வளோ ட்ரைனிங் போயிருக்கணும் பார்த்தீங்களா? அப்புறம் 2 காரும் அப்படி தான் போயிட்டுருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பார்த்தேன். ஆனால் ரொம்ப சாகசம் பண்ணாங்க. அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்த அந்த அண்ணாலாம் ரொம்ப பண்ணிகிட்ருந்தாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. பட் ரொம்ப பயமாகவும் இருந்ததுங்க. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, பயந்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. யோசிச்சு பாருங்கள், லைட்டாக அது ஸ்லிப் ஆனாலும் கீழே தானே விழ வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதையும் பொருள்படுத்தாமல் இப்படி குட்டீஸை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளையும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் பதட்டம் இருந்தது, எனக்கு ரொம்பவே பதட்டம் இருந்தது. சூப்பராக பண்ணாங்கங்க. நீங்களும் பாருங்கள், ஓகேவா? அங்கே பாருங்கள், 2 காரில் போகிறவங்க 2 பேருமே கை கோர்த்துட்டு போகிறாங்க. அதில் எவ்வளோ பெரிய சாகசங்க! எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. கரெக்டாக வந்து லேண்ட் ஆனாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா! ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வீடியோவோ கப்பல் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட்டு ஹஸ்பண்டும் குழந்தையும் போனாங்க. நான் தான் எதுலேயுமே போகலை. எனக்கு பயங்கிறதுனால போகலை. இந்த இருக்குல்ல லூட்டஸ் மாதிரி இருக்கிறது சூப்பராக இருந்தது.
அப்புறம் குட்டீஸ்லாம் அந்த தண்ணியில் உட்காந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் வந்து கலர் கலராக லைட் எரிஞ்சிட்டு இருந்ததா, அது குட்டீஸ்க்கு ரொம்ப இதாக இருக்கும் போல், போயிட்டு விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாருமே. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் கேம் விளையாண்டுட்டு இருந்தோம். மாம்ஸும் கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. தன்வின் வந்து அந்த காரில் போகணும்னு ஆசைப்பட்டான். தன்வின்க்கு காரு, ஸ்பைடர் மேனு, அது என்ன சொல்கிறது, சோட்டா பீம் இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவன் விளையாண்டுட்டு இருந்தான். காரில் போகணும்னு ஆசைப்பட்டான். அப்புறம் உயிருள்ள பேட்ஸு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க உள்ள. பார்க்கவே நல்லா இருந்தது. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்குல்லங்க, எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறைய கிளி வச்சுருந்தாங்க, நிறைய வச்சுருந்தாங்க. புறா, அப்புறம் அதோட என்ன சொல்கிறது, அந்த பறவை என்ன பறவைன்னே எனக்கு தெரியாத பறவையாக இருந்தது நிறையா. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அழகாக இருக்குல்ல. சிட்டுக்குருவி பார்க்க அழகாக இருந்ததுங்க, கலர் கலராக இருந்தது. எல்லாருமே நல்லா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் இதில் இன்னும் பாம்பு வேறு இருந்தது. இது என்னன்னு சரியாக சொல்ல தெரியல. முதலையா என்னன்னு தெரியல, இல்லை பச்சோந்தியா, நிறைய இதே மாதிரி இருந்ததுங்க, நிறைய உள்ளே இருந்ததுங்க. அங்கே பாருங்க, பார்க்கவே பயமாக இருந்தது எனக்கு. அது கரெக்டாக ஒரு மரத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுருந்தாங்க, செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மறுபடியும் இன்னொரு சைடு வச்சுருந்தாங்க. இதுவுமே கிளி தான். இது பெரிய அந்த கிளி இருக்குல்ல, அது வெளியில் வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்போ 2 முயல் குட்டி இருந்தது, நல்லா இருந்தது. கோழி மாதிரியே இருக்குது, கோழி சேவல் மாதிரியே இருக்குது. ஆனால் அது கோழியும் இல்லை, சேவலும் இல்லை, வேறு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அது என்ன பறவை இல்லை என்னன்னு எனக்கு தெரியலங்க. வெளியே வந்திருக்கும்போது குதிரை இருந்தது. அப்புறம் நம்மளோட 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட் மிட்டாய் எல்லாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த பம்பரம் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அந்த மிட்டாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நூல் கையில் வச்சு சுற்றுவோம்ல, அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டேடி மம்மி அந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான மிட்டாய் எல்லாம் இருந்ததுங்க. ஓகேங்க, பாய்.